இது ஒரு ஃபுட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் நமக்கு. ஸோ கேஸ்ட்ரைட்டிஸ் ரிலேட்டடான ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோம் கேஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்தியாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் இந்த இட்லி எடுக்கிறத வந்துட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டில் இட்லி மாவை எடுத்து வச்சுட்டு இட்லி சுட்டு சாப்பிட்றது, அதில் தோசை ஊற்றி சாப்பிட்றது, அதே இட்லி மாவில் நிறைய டிஷ் பண்ணி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டப்பில் நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா அது கூட நம்ம உடம்புக்கு கெட்டது தான். என்னடா இவங்க இட்லி சாப்பிட்றதையும் கெட்டதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பிகாஸ் ஆஃப் த மாவு. அந்த மாவு நம்ம அரைச்சி வைக்கிறோம்ல, முன்னெல்லாம் மாவு அரைச்சிட்டு அன்னைக்கு ஒரு நாளே இட்லி சுட்டுட்டு மேக்ஸிமம் அது அன்னைக்கு நைட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக காலி பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் டே வரைக்கும் வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம வீட்லேயே நம்ம அந்த ஒர்க் பண்ணி அரைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு வாரத்துக்கு உண்டான மாவை நம்ம முன்னாடியே அரைச்சி டப்பாக்குள்ளே போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சிடுறோம். அப்படி இல்லையா, நம்ம ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு பேக்கெட் மாவு வாங்கிட்டு வந்துட்டு அந்த பேக்கெட் மாவை வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்குன்னு ஒரு பாக்ஸில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லப்போனால் அதுவே ரொம்ப கெட்டது தான். பிகாஸ் நம்ம என்னதான் ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு மாவை தூக்கி வச்சாலும் அது புளிக்கிறது, அது புளிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதாவது அந்த ஃபெர்மெண்டேஷன் எஃபெக்ட் அப்படின்றது அதில் கண்டிப்பாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம ஒரு 2 days 3 days அந்த மாவை வச்சு சாப்பிடும்போது அந்த புளிச்சி டேஸ்ட்டு நமக்கு அவ்வளோ ஹெவியாக ஓரலி தெரியாது, லைட்டாக தான் தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த மாவு ஆல்ரெடி புளிச்ச மாவு தான். நம்ம வயிற்றுக்குள்ளே போனோன்னே என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃபெர்மெண்டேஷன் எஃபெக்ட் எல்லாமே ரொம்ப ஹெவியாகவே நம்ம வயிற்றுல செரிமானம் ஆகும்போது அது வந்துட்டு தெரியும். ஸோ அது கூட நம்ம உடம்புக்கு ரொம்ப கெட்டது தான். ஸோ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இட்லி எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல வரல. யாருமே இட்லி மாவு அரைச்சி 2 நாளைக்கு 3 நாளைக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வைக்காம கொஞ்சமாக மாவு போட்டு அப்போதைக்கு அரைச்சி அன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு அதோட நீங்கள் வந்துட்டு அதை த்ரோ பண்ணிடுங்க. ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றது தான் நான் சொல்ல வரது.